இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் காணிக்கா ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இயேசுவை காணிக்கா கோயில் ஒப்பு கொடுத்து, காணிக்கையாக நம்மளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். பொதுவாக திருவிழியத்திலே பலி செலுத்துவது அல்லது காணிக்கை செலுத்துவது என்பது 5 வகையான காணிக்கைகளை அவர்கள் செலுத்துவார்கள். அதைதான் நாம் லேவியர் புத்தகத்தில் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 4 அதிகாரம், 5 அதிகாரம் என்று 5 அதிகாரங்களிலே எப்படிப்பட்ட காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும், எதையெல்லாம் காணிக்கையாக நாம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த 5 வகையான காணிக்கைகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய காணிக்கை எரிபலி காணிக்கை. இந்த எரிபலி காணிக்கை என்பது இளம் காளையை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அதை வெட்டி அந்த காளையினுடைய தோலை உரித்துவிட்டு அதை நெருப்பிலிட்டு எரிப்பார்கள். அவ்வாறு எரிக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற நறுமணமானது கடவுளை சென்றடையக்கூடிய நறுமணமாக அது மாறும். அப்படி சென்றடைகின்ற அந்த நறுமணம் கடவுளுடைய மனதையும் உள்ளத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காணிக்கையாக மாற்றி அவர்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கடவுள் செவிசாய்த்து அவர்களுக்கு அதை நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் இவ்வாறாக அந்த காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துகின்றார்கள். அப்படியாக செலுத்துகின்ற பொழுது அந்த காணிக்கையானது இறைவனுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதை தான் தொடக்க நூலிலே 8 அதிகாரம் 21 திருவசனத்திலே நாம் வாசிப்போம். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை விலங்குகள் பறவைகள் எடுத்து எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதனின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகிறது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் தொடக்கத்திலே மனிதன் கீழ்ப்படியாமல் செய்த பாவத்தின் வழியாக அந்த நிலமானது சபிக்கப்பட்ட ஒரு நிலமாக மாறுகின்றது. அந்த சபிக்கப்பட்ட நிலத்தை ஆண்டவர் மீண்டும் ஆசீர்வாதமான நிலமாக மாற்றுவதற்கு இந்த எரிபலியினுடைய நறுமணம் கடவுளுக்கு உதவியது. அது நோவாவின் வழியாக அந்த எரிபலி செலுத்துகின்ற பொழுது, நான் இனி இந்த மக்களை அழிக்கவே மாட்டேன் என்று ஆண்டவர் மனமாறி அவர் மக்கள் மீது அன்பு கூர்ந்து ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அன்பு கொண்டவராக மாறுவதற்கு இந்த பலியானது பயன்பட்டது. அதனால் எரிபலி என்பது ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்ற ஒரு பலியாக இருந்தது. இரண்டாவதாக ஒரு வகையான பலியை அவர்கள் செலுத்தினார்கள். அந்த பலி தானிய பலிகளாக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த தானிய பலியிலாக அவர் ஒப்பு கொடுத்தது, காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது என்ன என்று பார்த்தால், தங்கள் வயலிலே விளைந்த எல்லா விதமான முதன்மையான பயிர்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து
உணவு தானியங்களை எல்லாம் கொண்டு வந்து அதோடு சாம்பிராணி பொடியும் அதிலே தூவி அதை அவர்கள் நெருப்பிலிட்டு எரிப்பார்கள். அப்படி நெருப்பிலிட்டு எரிக்கின்ற பொழுது அந்த நறுமணம் ஆண்டவரை சென்றடைந்து ஆண்டவர் இந்த உணவு படையலை ஏற்றுக்கொண்டவராக, அந்த சாம்பிராணியினுடைய மனம் அந்த உணவு படையலோடு இணைந்து அந்த நறுமணத்தை ஏற்றுக்கொண்ட கடவுள் அவர்களுக்கு ஆசிரி வழங்கக்கூடியவராகவும் இருந்தார். இது இரண்டாவது வகையான பலி, காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது. மூன்றாவதாக நல்லுறவு காணிக்கையாக ஆண்டவருக்கு நல்லுறவு நேர்ச்சை பலி அல்லது காணிக்கையாகவும் மக்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு குடும்பத்திலே அல்லது உறவினர்களிடையே பகைமை உண்டாகிவிட்டது, அவர்களிடையே நட்புறவு இல்லை, நல்லுறவு இல்லை. அந்த நல்லுறவை இவர்கள் புதுப்பிக்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரு காணிக்கையை அவர் செலுத்துவார்கள். அந்த காணிக்கையை பெயர்தான் நல்லுறவு காணிக்கை. இந்த நல்லுறவு காணிக்கையை அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருடைய பலிபீடத்தினுடைய முன்பு அவர்கள் ஒப்பு கொடுத்து அந்த நேர்ச்சை செய்கின்ற பலியின் தலை மீது கைகளை வைத்து சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் நின்று அவர்கள் அதை கொன்று காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அதன் மூலமாக இரண்டு பிரிந்த அல்லது நல் உறவற்ற இருக்கின்ற குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை நாம் பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடையே பகைமை இருந்தால் நீங்கள் செலுத்துகின்ற பலியை இங்கே வைத்துவிட்டு அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு வந்து பிறகு இந்த பலியை செலுத்துங்கள் என்று சொல்லுவார். நல்லுறவு பலியை நீங்கள் செலுத்த வேண்டும், காணிக்கை ஒப்பு கொடுத்து சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். நான்காவதாக ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை என்ன என்றால், நாம் அறியாமல் செய்த பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை. இந்த அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை என்பது ஆண்டவருக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு குற்றம் என்று புரிந்தோ புரியாமலோ நாம் செய்கின்ற பொழுது அதற்காக ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை இந்த காணிக்கையாக அறியாமல் செய்த பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கையாக இருக்கின்றது. இந்த காணிக்கை மற்ற காணிக்கைகளிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த காணிக்கையில் அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கை குற்றம் செய்தவர் அறியாமல் செய்திருக்கின்றார் என்று அவர் உணர்ந்த பின்பு ஒரு பழுதற்ற வெள்ளாட்டு பெண் குட்டியை அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பொதுவாகவே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது நாம் பார்த்திருப்போம், செம்மறி ஆடு, ஆண் ஆட்டுக்குட்டி அல்லது ஆண் கிடா, அதை ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு பலியிடக்கூடிய வெள்ளாட்டு பெண்குட்டியை ஒப்பு கொடுக்கிறார்கள், காணிக்கையாக செலுத்துகிறார்கள். ஐந்தாவதாக கொடுக்கின்ற காணிக்கை நம்முடைய பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை, பாவ கழுவாய் ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை. ஒருவர் செய்த குற்றத்திற்காக பாவத்திற்காக இரத்த பலியாக ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கை இந்த பாவ கழுவான காணிக்கை. இப்படியாக 5 விதமான காணிக்கைகளை நமது முன்னோர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதன் வழியாகத்தான் நாம் நம்முடைய அன்னை மரியாள் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது நம்முடைய பாவ போக்குகின்ற பலிக்காக அன்னை மரியாள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பலியாக அது இல்லை. அன்னை மரியாள் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து
இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு துணையாக நிற்கின்ற ஒரு பெண்மணியாக அன்னை மரியாள் அங்கே நிற்கின்றார். எவ்வாறு ஒரு பெண் குட்டியானது காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நாம் அறியாமல் செய்த குற்றத்திற்காகவும் பாவத்திற்காகவும் பலியிடப்படுகிறதோ, அன்னை மரியாளும் நம்முடைய வாழ்விலே நாம் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் பாவங்களையும், நாம் அறியாமல் செய்த பாவங்களை நினைவு கூறுவதற்காக அன்னை மரியாள் நமக்கெல்லாம் இங்கே முன்னுதாரணமாக திகழ்கின்றார். ஆண்டவர் இயேசு ஒருவர்தான் நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்குவதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய குற்றங்களை பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை மீட்பின் மனிதராக, நம்மை மீட்பின் மக்களாக மாற்றுகின்ற ஒரு ஆற்றல் படைத்ததாக ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் அமைகின்றது. ஆண்டவர் இயேசுனுடைய இரத்த பலியை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்திலே செலுத்துகின்றோம். அந்த ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக இரத்த பலியாக நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரின் ஒளியின் மக்களாக மாறுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கெல்லாம் ஆசி வழங்குகின்றார். அவருடைய ஒளியானது நம்மை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய ஒளியை அவர்கள் மறந்தவர்களாக, இருளில் நடக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருந்தார்களோ, அதே போன்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கின்ற குற்றங்கள், பாவங்கள், ஆண்டவருக்கு எதிராக நடக்கின்ற செயல்பாடுகள், நம் உறவு சகோதர சகோதரிகளுக்கிடையே நல் உறவு இல்லாமல் இருப்பது, நமது வாழ்க்கையிலே பிறர் மீது பழி சுமத்துவது, குற்றம் சுமத்துவது, பாவம் செய்வது போன்ற எல்லா விதமான பழிகளையும் போக்குகின்ற ஆண்டவர் தருகின்ற ஒளியை நாம் பல நேரங்களில் பெற்றுக்கொள்ளாமல் அது மறைக்கின்ற பாவமாக நம்முடைய பாவங்கள் இருக்கின்றன. நாமும் ஒளியின் மக்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய ஒளியை நாம் பெற்ற மக்களாக, ஆசிரால் நிரம்பிய மக்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஆண்டவரிடம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மையே நாம் ஆண்டவரிடம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மையே நாம் ஆண்டவரிடம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த காணிக்கை பொருளானது எவ்வாறு தூய்மை அடைந்து அந்த நறுமணமானது கடவுளை சென்றடைந்து அது ஆசீர்வாதமானதாக மேன்மை மிக்கதாக மாறுகின்றதோ, அதே போன்று நாமும் நம்மை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த காணிக்கையானது நம்மை தூய்மைப்படுத்தி நாமும் நிறை ஆசிரியை பெற்ற மக்களாக மாறுவதற்கு நமக்கு உதவி புரிகின்றது. எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விழா எடுக்கின்ற இந்த நாட்களிலே நம்மையே நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய குற்றங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய தீமைகளை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய கண்ணீரை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய காணிக்கையை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய கவலைகளை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய இழப்புகளை நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இறைவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கின்றார். ஆனால் பல வேளைகளில் ஒப்பு கொடுக்க மனமற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒப்பு கொடுப்பதற்கு நேரமற்றவர்களாக இருக்கின்றோம். ஒப்பு கொடுப்பதற்கு முன்வராத மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்மையே நாம் காணிக்கையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நிறை ஆசிரியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நம்முடைய வாழ்விலே நம்மையே ஒப்பு கொடுப்போம், நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், ஒவ்வொருவரையும் நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய பலிகளையும் காணிக்கைகளையும் நிறைவாக ஏற்றுக்கொண்டு, எவ்வாறு அன்னை மரியாள் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க பொழுது அன்னை மரியாள் ஆசீர்வாதமாக மாறினாரோ, எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மையெல்லாம் மீட்டு கொண்டாரோ, அதே போன்று நாமும் நம்மை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரிடம் நம்மையே காணிக்கையாக செலுத்துகின்ற பொழுது நிறை ஆசிரை நிறைவாய் என்றும் பெற்றுக்கொள்வோம்.
எனவே நிறை ஆசிரை நிறைவாய் நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள நம்மையே காணிக்கையாக ஆண்டவரோட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் நம்முடைய வாழ்வில் நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.